டாஸ்மாக் வழக்கில் வரம்பை மீறி அமலாக்கத்துறை செயல்பட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி அதை மட்டும் சொல்ல அதுக்கு மேல சொல்லி இருக்காங்க. ஒரு தனிநபர் குற்றம் செய்கிறார் என்றால் அந்த தனிநபர் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு துறை மீது நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒரு அரசு மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏற்கனவே டாஸ்மாக்ல 41 நபர்கள் மீது அங்க பணியாற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, கையாடல் பண்ணியிருக்காங்க, பணத்தை எடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்காங்க. அப்ப சரியான நடவடிக்கையில போயிட்டு இருக்கு. சரியான நடவடிக்கையில போகும்போது அமலாக்கத்துறை எதற்காக இதில் உள்ளே வர வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு மாநிலத்திற்கான உரிமைகளில் மீது தலையிடக்கூடாது. எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ள வேண்டும், மிரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் மிரட்டுவீங்க? இப்ப டாஸ்மாக் உடைய சோதனை ரைடு ஒரு 10 நாளா தமிழ்நாட்டையே உலுக்கி எல்லோரும் நிம்மதி இல்லாம பண்ணீங்க. இப்ப உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்த 10 நாள்ல என்ன மோடி அரசு ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கு? வருத்தத்தை தான் கொடுக்க முடியும் இந்தியர்களுக்கு. நீங்க இந்தியர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல உன்னால உங்களே செய்ய முடியாது. அந்த துன்பம் எவ்வளவு காலம் நீடிக்கும்? குறிப்பிட்ட அளவுக்கு தான் துன்பம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் இருக்கு, மக்கள் மன்றம் இருக்கு, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையால் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பழிவாங்க நடவடிக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் எத்தனை இடி சோதனை நடந்திருக்கு, எத்தனை சிபிஐ சோதனை நடந்திருக்கு, எத்தனை ஐடி சோதனை நடந்திருக்கு, எத்தனை பாஜக தலைவர்கள் மேலேயும் பாஜக அமைச்சர்கள் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இது ஒருதலை பட்சமா தானே இருக்கு. மக்கள் தக்க பதில் சொல்வார்கள், பாடம் புகட்டுவார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அது நீதிமன்றம் செய்த நீதிமன்றத்துக்குள்ள நான் போக விரும்பல. அதே மக்கள் பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க, உச்ச நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், 2 பக்கம் வாய்ப்பு கொடுக்கணும். ஒன்னே மிகப்பெரிய அவசரம்லாம் இல்லை. அவசரமான எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் இதை இன்னைக்கு முடிவு கண்டாகணும். இவன் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவான்னா இன்னைக்கு முடிவு பண்ணலாம். இதனால ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னா உடனே முடிவு பண்ணலாம். இதெல்லாம் உடனே முடிவு பண்ண வேண்டிய வழக்கே கிடையாது, அர்ஜென்சியும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கோடைக்கால விடுமுறை நீதிமன்றங்கள் நடந்துட்டு இருக்கு, வெக்கேஷன் கோர்ட். இவ்வளவு பெரிய அவசரம் காட்ட வேண்டிய தேவை இல்லை என்றுதான் என்னுடைய பார்வை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.